சுமே ஏதோ ஒரு வகையில் உப்பு சாததாக மட்டும்தான் இருக்கும். காரமும் அதில் அதிகமாக இருக்கும். வீட்டில் சமைத்த உணவுகள், அதுவும் கீரை உணவுகள் அனைத்துமே நம்ம இளநரையை தடுக்கக்கூடியது. அதனால் இளநரை வந்ததுன்னா கவலைப்படாமல் ஒரு சித்த மருத்துவரை அணுகி அதுக்கேற்ற மருந்துகள்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இனிமேல் புதுசாக வளர்கிற முடி நல்லாவே கருமையாக வளரும். இருக்கிற இளநரையும் நல்லாவே போயிடும். அதே மாதிரி சீயக்காய் ஆயில் பாத் எடுக்கும்போது சீயக்காய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதில் அவுரி இலை, கருவேப்பிலை, செம்பருத்தி, அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி இது எல்லாமே நிழலில் உலர்த்திட்டு இது எல்லாமே சீயக்காவோட சேர்த்து பொடி செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க அதை தேய்ச்சி குளிக்கும் போது இருக்கிற இளநரை கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி நம்மளோட கருப்பாக முடி வளர்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இளநரை வந்ததுன்னா கவலைப்படாமல் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க முடிய கலரை தாராளமாக இயற்கை முறையில் தாராளமாக மாற்றிக்கலாம். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.